நம்மளுக்கு வந்துங்க வீசிங் பிரச்சனை இருந்ததுங்க. நடக்க முடியாதுங்க. இந்த மாரி பிரச்சனை இருந்துட்டே இருந்ததுங்க. ஏகப்பட்ட மெடிக்கல் போய் பார்த்துங்க. அதுல 1,00,000, 2,00,000, 3,00,000 செலவாயிட்டு இருந்ததுங்க. அதனால கண்டே பிடிக்க முடியல. எனக்குனால மூச்சு வாங்குது கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஐயா என்எஸ் பழனிசாமி இந்த மாரி ஒரு பொருள் குடுத்தாருங்க. அதை வாங்கி டாக்டருக்கே தெரியாம சாப்பிட்டு இருந்தேனுங்க. 2, 3 பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் 2, 3 அட்டாக் ஆகி சீரியஸ் கண்டிஷன் ஆகி 3 தடவ ஹாஸ்பிட்டல் போய் 10, 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து 3 தடவ ஆள் போகிற கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணன் சஸ்பெண்ட் கொடுத்தாருங்க. இது சாப்பிடுங்க அது ரெடி ஆயிரும் அப்படின்னு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆகும்போது ஆற்றுல அடப்பு இருக்க மாட்டேங்குது, நுரையீரல் போல ரத்தக்குள்ள அடப்பு இருக்க மாட்டேங்குதுங்க. அது சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலுங்க. கண்டுபிடிக்கல அதிகம். அப்புறம் ஒட்டஞ்சத்திர கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் போய் எக்கோ எடுத்து பார்த்த மாதிரி சிடி ஸ்கேன் போட்டு பார்த்த மாதிரி அடப்பு இருந்திருக்குது. ஆண்டா முன்னத்தில் தானே கரைஞ்சு போயிடுச்சு. 3 அடப்பு இருந்தது. உங்களுக்கு லக்கி லக்கி மேனு தானே கரைஞ்சிருக்கு, இல்லாட்டி ஏற்பட செலவாயிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு போது நான் உணர்ந்தேங்க அண்ணன் கொடுத்த மாதிரி மூலமா அது கரைஞ்சிருக்குது. அவில சொல்லவே இல்லை, வருத்திருக்காங்க சொல்லவே இல்லை. அப்போ எனக்கு வெறும் சந்தோஷமா போச்சுங்க. அதுக்கு பிறகு இப்போ நல்லா இருக்குது. போகிற அடப்பு போயிடுச்சுங்க. போகிற ஸ்கேனுக்கு எல்லாம் படி பார்த்து எந்த அடப்பும் இல்லைங்க. இப்போ நுரையில சளிதான் இருக்குது, அது வந்துட்டு இருக்குது வெளியே. நம்ம சந்தோஷங்க. இது எனக்கு கடவுளுக்குமார் என்னை காப்பாற்றுச்சு. அது என்ன ஸ்பீக்கு நன்றி சொல்லணுங்க. ரொம்ப நன்றி மேடம். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. அது அரசு சார் சொன்ன விஷயம் மாதிரி என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட்ல பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும், நீர் கோக்கும். அதனாலதான் ரத்த குழாயில அடப்பு இருந்ததுங்க. நுரையீரலுக்கு போன ரத்த குழாயில அடப்பு இருந்திருக்குங்க. டாக்டர் வந்து ஆஸ்மா சொல்லி ஊசி போட்டுக்கிறாங்க. ஓகே. அதை கண்டுபிடிக்க முடியல. ஆட்லயும் அடப்பு இருந்தாலும் மூச்சு வாங்க அதையும் கண்டுபிடிக்க முடியல. அங்க 3 மாசம் எடுத்து ஸ்டார்ட் வர அங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துங்காட்டி பூரா அடப்பு இருந்ததுல அந்த எக்கோவில் காமிச்சிருக்கேன். தழுப்பு கட்டிக்கிற இடமெல்லாம். அப்ப நான் டாக்டர் மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிங்க. ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே கறந்து போயிடுச்சு. அப்ப நான் என்எஸ்பி மனசுக்குள்ள நினைச்சிருங்க இது கொடுத்த மருந்து கரைச்சி இருக்குது அப்படின்னு. ஐயாவுக்கு ஐஸ் கட்டி. ஆமாங்க, நீங்க லக்கி மேன் அப்படின்னாங்க அந்த மேடம். லக்கி மேன் எலிக்சர் மிக்ஸ் மூலமா லக்கி. அதுக்கு சேர்ந்ததா லக்கிங்க. அது எனக்கு கொடுத்த லக்கி. டாக்டர் மேன் நீங்க லக்கி மேன் கடவுளை உங்க காப்பாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்எஸ்பி கொடுத்து வாழ்வுங்க. எஸ் எஸ். ஆமா. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல வந்து லங்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேட்டரி அந்த நீர்க்கோர்வை இருக்கிறது சில பேருக்கு டக்குன்னு தெரியாது, சில பேருக்கு தெரியும். சோ இருந்த போதிலும் அதாவது நான் இவ்வளவு செலவு பண்ணியும் எனக்கு என்னன்னே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கல. எனக்கு அந்த அதே மாதிரி அதுக்கான தீர்வையும் கொடுக்கல. சோ அப்ப என்னன்னா மனக்குழப்பம், உடல் ரீதியான ஒரு வலிகள், மன குழப்பங்கள், பொருளாதாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க நிச்சயமா. பட் எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கிளியர் அவுட் பண்ணிருக்கு இந்த 3 மாசத்துல. உண்மையிலே பெரிய விஷயம். அதாவது பல லட்சம் செலவு பண்ணாலும் அந்த நுரையீரல தேங்கப்படக்கூடிய நீரை வந்து அப்படிங்கிறது வந்து சரி பண்றதே சாதாரணம் அல்ல. அது பாட்டுல ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை. ஆக்சுவலி 2வது ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளாக் தன்னாலே கரைஞ்சிருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஸ் வெல் அஸ் தேவையில்லாத அந்த அந்த எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய நர்வ்ஸ் வந்து குறுகி இருந்தாலோ, அதாவது தடிமனா இருந்திருந்தாலோ, இல்ல உள்ளுக்குள்ள வந்து கொழுப்புகள் மூலமா அடைபட்டு இருந்தாலோ, வாட் எவர் இட் இஸ் பல்ஜிங், இல்லைன்னா ஏதோ ஒரு கொழுப்பு மாஸ் மூலமா பிளாக்ல இருந்தாலும் சரி, எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் கேபிலரின்னு சொல்லக்கூடிய, அதாவது முடியை எடுத்து 16ஆ வகுந்தோம்னா எந்த அளவுக்கு மைன்யூட்டான ஒரு நரம்புகள்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் நுரையீரல் மட்டும் இல்ல, எந்த பகுதியில நீர் கோர்வைகள் இருந்தாலும் அதை வெளியில டாக்ஸின்ஸை வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ